ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தேங்காவை யூஸ் பண்ணி நிறையவே குழம்புகள் வைப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா குருமா குழம்பு அது வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்தமாரி முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நீங்கள் அதில் அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம காய்கறி அலசி நம்ம வைப்போம் பார்த்தீங்களா, அதில் அந்த தண்ணி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட வடிகட்டி இருந்துச்சுன்னா அந்த வடிகட்டியில் காய்கறி அலசி அதில் வச்சிங்கன்னா அது எல்லா தண்ணியும் அப்படியே கீழே ட்ரை ஆகிடும். உங்களுக்கு எடுத்து அரியத்துக்கு நல்ல சுலபமாகவும் இருக்கும். அதுவும் வெண்டைக்காயில் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காய்கறியில் அலசி நீங்கள் வடிகட்டியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க பாருங்கள். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு பொரியலாக இருக்கட்டும், எந்த பொரியலாக இருக்கட்டும், நம்ம அதை இறக்கும் பொழுது கறிவேப்பிலையை ரெண்டாக பிரித்து நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சோன்னா வாசம் வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு மனம் கொடுக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது அது கூடவே கொஞ்சம் பாலையும் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சில பேர் வரட்டி மாதிரி இருக்குது, அப்பளம் மாதிரி இருக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பால் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சி சப்பாத்தி நீங்கள் சுட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா மெத்துன்னு இருக்கும். சாஃப்டாகவும் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு கிடைக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம வாழை கருவாடாக இருக்கட்டும், நெத்திலி கருவாடாக இருக்கட்டும், எந்த கருவாடாக இருந்தாலுமே அந்த கருவாடை க்ளீன் பண்ணிவிட்டு அதை சுத்தப்படுத்த சுட தண்ணி இல்லைனா சாதம் வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சாதம் வடிக்கிற தண்ணி இல்லை, கஞ்சி தண்ணி இல்லைன்றவங்க கொஞ்சம் சுட தண்ணி அதில் ஊற்றி மஞ்சள் தூளை கொஞ்சம் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற மண், கவுச்சி வாடை எல்லாமே சூப்பராக போயிடுங்க. அது மேலே இருக்கிற அந்த சில்வர் கலர் கூட அழகாக வந்துடும். கருவாடும் நல்லா சாஃப்டாக ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா அதை அலசிட்டு நீங்கள் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, வறுக்கிறதா இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.